எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வீடியோவில் மூலக்கடையில் ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்க பாண்டியன் தியேட்டரை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்ப்போம். இந்த தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் உங்கள் டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன், அதாவது டிக்கெட் நியூ ஆர் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் புக் பண்ணுறவங்க டைரெக்டாக தேட்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிடலாம். இந்த தேட்டரில் பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் பெருசாகவே இருக்குது. இவங்க பைக்குக்கு 20, ஆட்டோ, காருக்கு எல்லாமே 30 ரூபா பார்க்கிங் சார்ஜஸாக ஒரு ஷோக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. ட்ரிங்க் பண்ண பீப்புளை ஸ்ட்ரிக்டாக உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. செக் பண்ணிட்டு தான் நம்மளை தேட்டருக்குள்ளேயே ஒவ்வொருத்தராக அலோவ் பண்ணுறாங்க. இந்த பாண்டியன் தியேட்டரோட கேன்டீன் வந்து தேட்டரோட ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. நீங்கள் தேட்டர் உள்ளே போய்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த தேட்டரில் வாட்டர் பாட்டில் 30 ரூபாய்க்கும், பஃப்பு 50, 60 ரூபாய்க்கும், பாப்கார்ன் 60 ரூபாய்க்கும், கேரமல் பாப்கார்ன் 70 ரூபாய்க்கும் செல் பண்ணிட்டு விடாங்க. ஃபுட்டோட குவாலிட்டி இங்கே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஃபுட் கோர்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பக்கத்துலேயே குடிக்கிறதுக்கு ஃப்ரீயாக ஆரோ வாட்டர் வச்சுருக்காங்க. இது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இந்த ட்ரிங்கிங் வாட்டர் ஃபுட் கோர்ட்டோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட் ரூம் வந்து தேட்டர் உள்ளேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லேடிஸ் ரெஸ்ட் ரூமுக்கும், தேட்டரோட ரைட் ஹேண்ட் சைடில் ஜென்ஸுக்கும் இவங்க ரெஸ்ட் ரூமை கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபுட் கோர்ட்டுக்கு பக்கத்துலேயே இந்த தேட்டரோட ரெஸ்ட் ரூம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ரெஸ்ட் ரூமையும் இவங்க ரீசெண்டாக தேட்டரோட சேர்த்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு மீடியம் சைஸ் ரெஸ்ட் ரூம் சொல்லலாம். வெயிட் பண்ணுறதுக்கு வெளியே இடம் நிறைய இருக்கிறதுனால ரெஸ்ட் ரூம் கன்ஜஸ்ட் ஆக வாய்ப்பே இல்லை. ரெஸ்ட் ரூம் வந்து நீட் அண்ட் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தேட்டரோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் சின்னதாக பார்த்துடலாம். 1974 இருந்து 2000 வரைக்கும் ஓடியன் மணியாக செயல்பட்டு வந்த இந்த தேட்டரை 2000க்கு அப்புறம் பாண்டியன் அவர்கள் வாங்கி இந்த தேட்டருக்கு ஸ்ரீ பாண்டியன் சொல்லிட்டு பெயர் வச்சார். ஆரம்பத்தில் இந்த தேட்டரில் 1000க்கும் மேற்பட்ட சீட்ஸ் இருந்தது. இப்போது என்ன சீட்ஸ் இருக்குது, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு டைரெக்டாக பார்ப்போம். இந்த பாண்டியன் தேட்டரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நீங்கள் மினிமம் இந்த ஆடியன்ஸ் 2 பேர் வந்தால் கூட படம் இங்கே ஓட்டுவாங்க. இந்த தேட்டரில் ஷோ பேக் எப்போவுமே ஆகாதுன்றாங்க. 2 பேர் வந்தாலும் சரி, 4 பேர் வந்தாலும் சரி, அவங்களுக்காக படத்தை கண்டிப்பாக ரன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம்தான். சென்னையில் இருக்க பல தேட்டரில் ஆரம்பத்தில் 11 பேர் இருந்தால் தான் ஷோ ரன் பண்ணுவாங்க. இப்போது 30 பேர் வரைக்கும் மாடரேட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த தேட்டரில் 2 பேருக்காக படம் ஓட்டுறாங்கன்னு சொன்னதுமே எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. இது உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். இந்த ஸ்ரீ பாண்டியன் தேட்டரில் டிக்கெட்ஸை மொத்தம் ஒரே வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லா ரோஸையும் பிரிக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட் கிளாஸில் 0 வரைக்குமே கப்புள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. கப்புள் சீட்ஸ்க்கும் சேம் ப்ரைஸ் தான் இவங்க டிக்கெட் ப்ரைஸை சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட் கிளாஸில் ஒரே நேரத்தில் 595 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இது ரெனோவேஷனுக்கு அப்புறம் இந்த சீட்டோட கவுண்டிங் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஆரம்பத்தில் 1000க்கும் மேலே இந்த தேட்டரில் படம் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் கிளாஸ்க்கு இவங்க 130 ரூபா தான் டிக்கெட் ப்ரைஸை சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் பார்கோவோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கே சூப்பராகவே இருக்குது. ஈவன் நீங்கள் ஏரோலேருந்து படம் பார்த்தா கூட பிக்சர் நல்லா விசிபிள் ஆகுது. ஸ்க்ரீன் வந்து இந்த ஆடிட்டோரியத்துக்கு ஒரு ஆப்டான ஸ்க்ரீன்னு நம்மளால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ண முடியும். ஸ்க்ரீனை வந்து நீட்டாகவே க்ளீனாக வச்சுருக்காங்க. இந்த பாண்டியன் தியேட்டரில் டால்பியோட 7.1 ஆடியோ சவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 22 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே JBL பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் எஃபெக்ட்டும் இங்கே சூப்பராக இருக்குது. ஸ்டேஜ் எஃபெக்ட்டும் இங்கே சூப்பராகவே இருக்குது. அதேமாதிரி பேஸோட பஞ்சும் இங்கே நல்லா ஹெவியாகவே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஏரோலேருந்து படம் பார்த்தாலுமே அந்த பேஸோட பஞ்சு வந்து நம்ம பாடியில் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. சீட்ஸும் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இந்த பாண்டியன் தேட்டரில் இப்போ இருக்குது. இந்த பாண்டியன் தேட்டரில் ஸ்க்ரீன் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம், இவங்க ஒவ்வொரு ஷோ முடியிறப்பவும் அந்த கர்டைனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு ஷோ ஷார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கர்டைனை ஓப்பன் பண்ணுறாங்க. இதனால் அந்த ஸ்க்ரீன் கர்டைன் இருக்கிறதுனால ஸ்க்ரீன் வந்து டஸ்ட் ஆகாமல் இருக்குது. ஸ்க்ரீன் மாதிரியே இங்கே ஆடிட்டோரியமும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஒரு டஸ்ட்டு எதுவுமே இல்லை, அவ்வளோ க்ளீனாகவே இருந்தது. முக்கியமாக இங்கே AC நல்லாவே இருக்குது. ஃப்ராக்ரன்ஸ் இந்த தேட்டரில் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஓவராலாக இந்த பாண்டியன் தேட்டர் எனக்கு எப்படி இருக்குன்னா, ரெனோவேஷனுக்கு அப்புறம் இந்த தேட்டர் சூப்பராகவே இருக்குது. கொடுக்குற 130 ரூபாய்க்கு ஒரு ஒருத்தான தேட்டரை கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அதை விட பெரிய விஷயம், நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த தேட்டருக்கு போகலாம். ஷோ வந்து இங்கே பிரேக்கே ஆகாது. 2 பேர் இருந்தாலும் இங்கே கண்டிப்பாக படம் ஓட்டுறாங்க. பெருசாக நெகட்டிவ் சொல்கிற அளவுக்கு இந்த பாண்டியன் தேட்டரில் எனக்கு பெருசாக எதுவுமே தெரியல. நீங்கள் இந்த பாண்டியன் தேட்டரில் ரெனோவேஷனுக்கு அப்புறம் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.